முளைக்கட்டி தோசையா செஞ்சு கொடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டக்கடலை ஊற போட்டலாம். 1 கப் கருப்பு கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த அளவு ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக்ல போட்டுருங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா முளை ஊறி வந்திருக்கும். இதை ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு நம்ம தோசைக்கு மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாவே ஹாட் பேக்ல இருந்தனால இதை ஒரு வாட்டி கழுவிட்டு நீங்க அரைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். இதோடவே இஞ்சி, வரமிளகா, சீரகம், தேவையான உப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. நான் 2 பேட்சா அரைச்சி எடுக்கிறேன். அதோடவே மிக்ஸி அலசின தண்ணியும் சேர்த்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்கிறேன். ரவை சேர்க்கிற போது உங்களுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். இது நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 15 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி இருக்கும். நம்ம தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசை ஊத்தும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கல்லு ரொம்ப காயக்கூடாது, மிதமான சூட்ல இருக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க திருப்பி விடணும். கல்லு ரொம்ப சூடா இருந்தா தோசை இழுக்கிறதுக்கு வராது. ஒரு தோசை ஊத்துனதுக்கு அப்புறமா தண்ணி தொளிச்சிட்டு தொடச்சிட்டு அடுத்த தோசை ஊத்துனீங்கன்னா அதே மாதிரி